இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்து ஞாயிறு புரட்சியின் பூபால கீதம் இசைக்கும் புனித ஞாயிறு. மகிழ்ச்சியோடு குருத்துக்களை கரங்களில் ஏந்தி ஓசன்னா என்று ஓங்காரம் பாடினாலும் இதில் மறைந்திருக்கும் மறைபொருள் துன்பம் என்னும் துயர்கடல்தான். அலைகளும் மலைகளும் கூட துணிச்சல் மத்தியில் துரும்புகள்தான். இரும்பு கவசமிருந்து இறுகி பற்றி பிடித்தாலும் கொள்கை பிடிப்புள்ளவனுக்கு ஆழிப்பேரலை கூட ஆனந்த ராகம்தான். இன்று தவக்காலத்தின் இறுதி ஞாயிறு. இது பாடுகளின் வாரம், புனித வாரம். இயேசுவின் பாடுகளில் ஆர்வமாய் பங்கெடுக்கவும் ஆழமாய் தியானிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளானது புனித வாரத்தின் நுழைவாயிலாக அமைந்துள்ளது. விடுதலை நாயகன் இயேசு வீதிகளில் ஆடம்பரமாக ஒலிவக் கிளைகளை ஏந்தி ஓசன்னா பாடிய மக்களோடு ஜெருசலேமில் நுழைந்ததை நினைவு கூறும் நாள். நம்மை பாவத்தின் தலைகளில் இருந்தும் சாத்தானின் பிடியில் இருந்தும் மீட்க கல்வாரியை நோக்கி பயணம் செய்த நாள். ஓசன்னா பாடியவர்கள் ஒளிக சிலுவையில் அறையும் என கத்திய போதும் கூட இயேசு முனைந்து செல்கின்றார். இயேசுவே நம் வழி, ஒளி, இலக்கு என்ற எண்ணத்துடன் விண்ணகம் நோக்கிய நமது பயணம் வெற்றிகரமாக அமையட்டும். குருத்தொளிகள் உயர்வது போல் நம் இதயங்கள் ஆண்டவர் பால் உயரட்டும். நம் முரண்பட்ட உணர்வுகள், உரசல் மெலிந்த உறவுகள், ஆரோக்கியமற்ற சிந்தனைகள், சத்தற்ற பேச்சுவார்த்தைகள், சாரமற்ற இறை நம்பிக்கைகள் அகன்று புதிய விடியல் காண இந்த புனித நாளில் வழிபாட்டில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின்பு இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுதலுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்லுவோம்.
அவருடைய அருளால் சிலுவையில் பங்கேற்பார்களாக மாறி அவருடைய உயிர்ப்பில் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இப்பொழுது நாம் குருத்தோலைகளை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்கு வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிக் கொண்டு போது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊர்களுக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதைக்குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கின்றீர்கள்? கழுதைக்குட்டியை அவிழ்க்கின்றீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதைக்குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், வரவிருக்கும் தம் தந்தை தாவீதின் அரசு ஆசி பெற்றதே, உன்னதங்களில் ஓசான்னா என்று ஆர்ப்பரித்தனர். இது வாழ்வு தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரங்களே, அன்று இயேசு எருசலேமுக்கு செல்வோம் வாருங்கள் என்று தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு செல்லுகின்ற வேளையில் அவர் எதிர்பார்த்திருந்த ஒரு பெரும் மெசியா, பெரியதொரு அரசனாக வெற்றி வீரனாக வருவார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் இயேசு ஒரு வெற்றி வீரன் குதிரையில் செல்லுவது போல அல்ல, மாறாக அமைதியின் அரசராக கழுதை மீது அமர்ந்து எருசலேமை நோக்கி பயணித்தார். பல தடவைகள் இயேசு எருசலேமுக்கு சென்றிருந்தார். ஆனால் இம்முறை அவர் எருசலேமுக்கு செல்லுவது அந்த இஸ்ராயல் மக்களுடைய இதயமாக விளங்கிய அந்த எருசலேமில் தான் இயேசு தம்மை பலி செய்ய வேண்டும், மரணத்தின் வழியாக விடுதலை வாழ்வை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடும் தம்முடைய இறைவன் தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற அந்த நோக்கத்தோடும் எருசலேமுக்கு செல்கின்றார். இந்த வேளையிலே மக்கள் அறியாமலே அவரை வரவேற்றுகின்றவர்களாக ஓசான்னா பாடி அவருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெயர்களையும் புகழையும் அங்கு சூட்டுவது போல, தாவீதின் மகனுக்கு ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், இவ்வாறு இயேசுவை புகழ்ந்தார்கள். தங்களுடைய அந்த இடத்திலே இருந்த ஒலிவக் கிளைகளை அவர்கள் தாங்கியவர்களாக இயேசுவுக்கு புகழ் பாடி
அவரை எருசலேமுக்கு ஒரு அமைதியின் அரசராக, அன்பின் அரசராக கொண்டு சென்றார்கள். இவ்வாறு நாங்கள் இந்த பரிசுத்த வாரத்திலே, புனித வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பயணம், எருசலேமை நோக்கிய பயணம், ஒரு யாத்திரை. இந்த யாத்திரையிலே நாங்களும் கலந்து கொள்வோம். இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வது போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை அவருடைய மீட்பின் பாதையிலே இணைந்து நாங்கள் அனைவரும் பயணிப்போம். எனவே இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்று எங்களுடைய கரங்களிலே இந்த குருத்தோலைகளை தாங்கியவர்களாக, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லி நாங்கள் இறைவனுக்கு பாடல் இசைத்து அவரை ஆர்ப்பரித்து போற்றுவோம். இப்பொழுது நாங்கள் தூபம் காட்டி ஆசனீர் தெளித்து நீங்கள் கரங்களில் வைத்திருக்கின்ற குருத்தோலைகளை ஆசீர்வதிப்போம். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்ற தகுதி பெறுமாறு
எங்களுக்கு கனிவாக அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உட்காரும். முதல் வாசகம். சிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்கோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். சிந்தனை செய்வோருக்கும் காரியமுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடலன் 76. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவார். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எழுந்து நிற்போம். பாஸ்கா என்னும் புலிப்பற்ற பவிழானிகள இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிச்சை அருமண தைலம் கொண்ட படிக்கை சுமையுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலையுயர்ந்தது. அவர் அப்படிக்கை சுமலை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதே, இதை 300 தெனாரியத்திற்கு மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீது சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விட்டுவிடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கின்றீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலை தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய ஜூதாஸ் இஸ்கரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருவிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்ற அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புலிப்பற்ற பவிழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்கு செல்கின்றாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும்.
அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின்னொருவராக, நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கின்றவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாள் தான் நான் திராட்சை பழ இரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிரோடு எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடிப்போய் விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் 2 முறை கூவுமுன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்கின்றேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாகச் சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெஸ்தமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகியோரை தம்மிடம் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கின்றாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலிவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கைகளில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான ஜூதாஸ் வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகிய
அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் தம்பாலை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டவை நிறைவேற வேண்டுமே என்றார். அப்பொழுது சீடரைவரும் அவரை விட்டு தப்பியோடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டு ஆடையின்றி தப்பியோடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞரும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீடு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு அவருக்கு எதிராக சான்றுகள் தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாயிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய்ச்சான்று கூறினர். அப்படியும் அவருடைய சான்று ஒத்து வரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கத்தியால் குத்தி, இறைவாக்கினனே யார் எனச் சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறிந்தனர். அப்பொழுது பேதுரு கீழ் முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கேட்கத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் 2 முறை கூவும், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ ஜூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீ சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா?
உன் மீது இத்தனை குற்றங்கள் சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதியொருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாக செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, ஜூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கும்படி கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் ஜூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவுக்கு கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையில் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினார். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினார். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, ஜூதரின் அரசரே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தாட்படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவருக்கு சிலுவை அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டையோடு இடம் என பொருள்படும் கொல்குதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கனிந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் அவருக்கு யாருக்காவது எதுவென்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க ஜூதரின் அரசன் என்று அவர்களுக்கு எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கழுவர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆஹா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, ஏலோயி ஏலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களும் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவ தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு,
இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோப்பு, ஜோசி ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவருடன் எருசலேமிற்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். இதற்குள் மாலை வேளையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளிற்குரிய முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த ஜோசிப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்து விட்டதை குறித்து பிலாத்துவிடம் வியப்படைந்து நூற்றுவத் தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவத் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் ஜோசேப்பிடம் அளித்தான். ஜோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இருக்க துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறைக்கு கொட்டு வைத்தார். அதன் வாயில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கு வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் ஜோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். உட்காருவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, இன்று ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம். ஏனென்றால் இந்த பாஸ்கா விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு புனித வாரத்தினுள் நுழைந்து ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கின்ற அருள் வழங்குகின்ற காலமாக இந்த வாரத்தை நாங்கள் அனுசரிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம் என்று தியானிக்கின்ற பொழுது இந்த பாடுகளினுடைய வடிவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தம்முடைய 12 சீடர்களுள் ஒருவனாகிய யூதாஸ் கரியோத்தினாலே காட்டிக் கொடுக்கப்படுகின்றார். தாம் யார் யாருக்கு நன்மை செய்தாரோ அவர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிடிவாதமாக இருந்த இந்த கூட்டத்தை சந்திக்கின்றார். தம்முடைய சீடர்களுடைய முதன்மையான சீடராகிய பேதுருவனால் மறுதலிக்கப்படுகின்றார். அந்த பிலாத்து சரி பிழை எது என்று அறிந்திருந்தும் அவரை சிலுவை சாவுக்கு கையளிக்கின்றான், தீர்ப்பு வழங்குகின்றான். மேலும் அவருடைய உடல் ரீதியாகப்பட்ட வேதனைகளிலே அவர் முள்முடி தரிக்கப்படுகின்றார், கசையால் அடிக்கப்படுகின்றார், சிலுவை சுமக்கின்றார். இப்படியாக இயேசுவினுடைய பாடுகள் வருணிக்கப்படுகின்றன. இந்த பாடுகளின் பின்புலத்திலே இருக்கின்ற இயேசுவினுடைய வேதனை, வலி என்னவென்றால் அவருடைய உள்ளத்தினாலே அவர் பட்ட பாடுகளாகும். நாங்கள் துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் எங்களை சந்திக்கின்ற பொழுது, உடல் வேதனைகளை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, பொருளாதார கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது, பசி, தாகம் என்ற அந்த துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது, உடல் வேதனைப்படுகின்ற பொழுது உள்ளமும் வேதனைப்படுகின்றது. உள்ளத்தினால் எழுகின்ற வேதனை ஏமாற்றம், காட்டிக் கொடுப்பினாலே வருகின்ற வேதனை வலி. இன்னும் ஒவ்வொருவரும் தன்னை கைவிட்டு விட்டார்கள், மறுதலித்து விட்டார்கள், விட்டு ஓடிப்போய் விட்டார்கள், ஆதரிக்க யாரும் இல்லை. அவர்கள், நான் செபிக்கின்றேன், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், நான் வேதனைப்படுகின்றேன், அவர்கள் மகிழ்ந்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இந்த வாழ்வினுடைய முரண்பாடுகளை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, அதுதான் இயேசுவினுடைய வலிகளில் மிக மிக பெரிதாக இருந்தது. தாங்குவதற்கு அவர் சக்தி இழந்தவராக இருந்தார். மனித ரீதியாக அவற்றை சுமந்து கொள்ள முடியாமல் இருந்தார். இங்கு இயேசுவினுடைய இந்த பாடுகளையெல்லாம் அவர் தாங்கியவராக, அவர் ஒரு வெற்றி வீரனாக குதிரையில் போகவில்லை, மாறாக அவர் சாந்தமாக, அமைதியின் மன்னனாக, அகிம்சையினுடைய அண்ணலாக அவர் கழுதையிலே செல்லுகின்றார்.
மனமுவந்து செல்லுகின்றார். அந்த துன்பங்களை எல்லாம் அவர் மனமுவந்து ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு இருந்த அவருடைய அந்த இரகசியம் என்னவென்றால், அனைத்து துன்பங்களையும் தன்னுடைய தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை கையளித்து அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தக்கூடிய அளவிற்கு அவருடைய மனம் உள்ளம் பக்குவம் அடைந்திருந்தது. இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற இந்த துன்பங்கள், துயரங்கள், இழப்புக்களை, மனவேதனைகளை எல்லாம் நாங்கள் அந்த ஆண்டவருடைய பாடுகளோடும் பலிகளோடும் நாங்கள் இணைத்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மனநிலையை எங்களுக்கு தாரும் என்று மன்றாடுவோம். இறைமகன் இயேசுவாக அவர் தன்னை நிரூபிப்பதற்கு, இறைமகனாக தன்னுடைய வாழ்வில் வெற்றியை காண்பதற்கு, உயிர்ப்பை சந்திப்பதற்கு அவருக்கு இருந்த மனநிலை தந்தையின் முன்னிலையிலே அந்த தந்தைக்கு பிரியமான அன்புள்ள மகனாக அவர் அந்த தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்திலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை கண்டார். அந்த தந்தையாகிய இறைவன் அவரை எவ்வளவு தூரம் துன்பத்துக்கு உள்ளாக்கினாலும், சாவு பரியந்தம் அவரை வழி நடத்தினாலும் அதன் பின்பு அவரை உயர்த்துவார் என்ற அந்த நம்பிக்கையிலே துன்பங்களை பட்டார். தந்தை மீது அவருக்கு இருந்த அளவில்லாத அன்பின் நிமித்தம் அவர் இந்த துன்பங்களை பட்டார். இவ்வாறு நாங்கள் கடவுளை எங்களுடைய கதியாக, கடவுளை எங்களுடைய தந்தையாக, கடவுளை எங்களுடைய அன்பான இறைவனாக நாங்கள் கண்டு எங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் இந்த இறைமகன் இயேசுவினுடைய மனநிலையை தாங்கியவர்களாக நாங்கள் சுமந்து செல்வதற்கு இந்த வாரத்திலே ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோமாக. சகோதரங்களே, புனித வாரத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நாம் இந்த வாரத்திலே ஆண்டவருடைய திருப்பாடுகளை ஒவ்வொன்றாக நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே நாம் அனுபவிக்கின்ற துன்ப துயரங்களோடு அவற்றை இணைத்து கொள்வோம். எவ்வாறு இயேசு தம்முடைய துன்பங்கள், துயரங்களை, உடல் உள வலிகளையெல்லாம் தம்முடைய தந்தையின் சித்தப்படி நிறைவேற்றுவதாக அவர் மனநிலை கொண்டிருந்தாரோ, அப்படியான மனநிலையோடு நாங்கள் இந்த வாரம் பூராக எங்களுடைய எதிர்காலத்தை அணுகுவதற்கும் பயணிப்பதற்கும் தேவையான அருள் வளங்களை கேட்டு இப்பொழுது எங்கள் மன்றாட்டங்களை
நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, பரிசுத்த வாரத்தை தொடங்கும் இந்நாளில் எமது திருச்சபையை ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் இவ்வேளையில் எங்களை தூய்மைப்படுத்தி எம் பணியை சிறப்பாக ஆற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே, உமது பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மறை உண்மைகளை தியானிக்கும் இவ்வேளையில் உமது மறை உடலாகிய திருச்சபைக்கு ஊட்டமளித்தருளும். எவ்வித மாற்றுக் கொள்கைகளாலும் பேதங்களாலும் அது நிலை குலையாமல் ஒரே விசுவாசத்தில் பயணித்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் இறைவா, எமது குடும்பங்கள் அனைத்தையும் உம் பாதம் தருகின்றோம். அன்றாட வாழ்வின் அனைத்து தேவைகளும் முடக்கப்பட்ட நிலையில் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், பொருளாதார நெருக்கடிகளையும் அனுபவித்து வரும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கியறலும். அவர்கள் வாழ்வு வளம் பெற நீர்தாமே உமது அருட்கொடைகளால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, உலகில் இந்த கொடிய தொற்று நோய் நீங்கிடவும், இக்கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடையவும், மரணமடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் வெற்றி பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளையும் முன்வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திருமகனுடைய பாடுகளை தியானிக்கின்ற இந்நாட்களிலே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சுமந்து கொள்ளுகின்ற உடல் உள்ள வேதனைகளை அவருடைய பாடுகளோடு இணைத்து ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்பிக்கையோடு இந்த வேளையிலே பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய உள்ள தேவைகளுக்கு தந்தைக்குரிய அன்பிலே செவி சாய்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமைதியான
கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீரம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்குகின்றது. அவரது உயிர்த்தெழுதலங்கள் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கியது. ஆகவே நாங்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்த விளனயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றீர். எனவே உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம்,
எல்லா திருநிலையினர் துறவியராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலராம் புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சுமந்து செல்லுகின்ற வலிகளையும் துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் மற்றவர்களால் நாங்கள் எள்ளி நகையாடப்படுகின்ற கட்டங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைத்து ஆண்டவருடைய திரு சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்ற மனநிலையோடு இறை தந்தையை நோக்கி கிறிஸ்து தம்முடைய திருத்தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மன்றாட்டிலே கலந்து கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் வன் செயல்கள் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத் துயரங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப எமக்கு ஒற்றுமையையும் அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நானுக்குள் உம்முடைய திருவுடலும் திருத்தம் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இல்லாக்காமல் உம் பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம் தந்தையின் திருவிழத்திற்கு ஏற்ப தம் வாழ்வில் அனைத்து துன்பத் துயரங்களையும் சுமந்தவர் இயேசு, இவருடைய வாழ்வு தருகின்ற திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரம் இருத்தங்களை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவதாக. அன்பார்ந்தவர்களே, நற்கருணை விருந்தின் பொழுதும் நாங்கள் சுகாதார நடைமுறையை பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். ஆகவே இந்த உதட்டிலே நாக்கிலே நற்கருணையை இவ்வளவு காலமும் பெற்றுக்கொண்டோம். சுகாதார அறிவுறுத்தலின்படி அவற்றை கைகளிலே வழங்கப்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இடது கையிலே நற்கருணை வழங்கப்படும் திருப்பலியின் தொடக்கத்திலே குறிப்பிட்டது போல இடது கையை மேலே வைத்து வலது கையை கீழே வைத்தவாறு நிற்க வேண்டும். இடது கையிலே நற்கருணை வைக்கப்படும். குருவுக்கு முன்னாலேயே ஒரு அடி தள்ளி நின்று வலது கையால் அதை எடுத்து உட்கொண்டதன் பின்னர் தான் திரும்ப வேண்டும். குருவுக்கு முன்னையே அது உட்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். தயவுசெய்து நற்கருணைக்கு வருகிற பொழுதும் சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு நாங்கள் இதிலே பங்கேற்போம். பாடலன் 280. என்னோ
ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவல் காத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மனத்தாழ்வுடையோருக்கு உமது பாதுகாப்பு கிடைக்கவும் உம்மை நம்பினோரை உமது இரக்கத்தால் என்றும் பாதுகாக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாட உடலொருத்தலால் மட்டுமல்ல, அதற்கு மேலாக உள்ள தூய்மையும் கொண்டிருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பிலே பாதுகாத்தருளுவாராக. இறைவனுக்கும் அயலாருக்கும் அன்பு பணிபுரிந்து வாழ கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. உலகமே பின்னா